The CH bond and CC bond in ethane are formed by which of the following types of overlap? So ethane. So first ethane எழுதிப்போமா? So meth, eth. So ஒரு கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து H எல்லாம் போட்டுக்கோங்க. இது just நம்ம நல்லா செப்பரேட் பண்ணி எழுதணும்னா இப்படி தனித்தனியா எழுதிக்கலாம். ஓகே. So ஜென்ரலாவே ஆல்கேன்ஸ், ஜென்ரலாவே இந்த ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ்லாம் இந்த கார்பனுக்கு வந்து ஹைபிரிடைசேஷன் இருக்கும். எய்தர் sp3 இருக்கும், இல்லாட்டி sp2 இருக்கும், இல்லாட்டி sp இருக்கும். ஓகே. ஸோ யூஸ்வலி இந்த ஹைபிரிடைசேஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். இது வந்து எந்த கேஸ்ல இந்த ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட் யூஸ் ஆகணும்? ஜென்ரலி ஃபார் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த கார்பனை பார்த்து பாருங்க, இதோட சரௌண்டிங்ல எத்தனை ஆட்டம் இருக்கு? 4. ஸோ இதோட நம்பர் 4 அப்படின்னா என்னது? sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ பேசிக்கா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்பனோட கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2, 2s2, 2p2 அப்படிதானா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டை எப்படி எழுதுவீங்க? அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 1s2 and 2p2. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸோ ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படிதானா? ஸோ இப்போ இதுதான், இது எஸ், இது பி, இது பி, இது பி. ஓகே. ஸோ இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எத்தனை ஹைபிரிடைஸ்டு? இதெல்லாம் 4 அட்டாமிக் ஆர்பிட்டல், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்டாமிக் ஆர்பிட்டல். இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 4 ஹைபிரிட் ஆர்பிட்டல். So sp3, sp3, sp3 and sp3. So ஒரு sp3 பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 4 sp3 கிடைக்கும். அதெல்லாம் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு கம்பைன் ஆகி டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல தான் இந்த கார்பன் இருக்கும். இது கூட யார் பைண்ட் பண்றா அப்படின்னா ஹெச்ல என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, 1s தான். அட்டாமிக் ஆர்பிட்டல் 1s இருக்கும். இதுல ஒவ்வொன்றும் என்னது? sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல். ஸோ பேசிக்கா இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, hybrid orbital, that is sp3 is combining with atomic orbital in the CH bond ல அப்படிதானே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் CH bond தானே கேட்டிருக்காங்க. CH bond ல C என்னது? C ல என்ன இருக்கு? sp3 இருக்கும். H ல என்ன இருக்கும்? S இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ அதுவே ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிச்சு. அப்புறம் CC bond. ஸோ இடையில உங்களுக்கு சியும் இந்த இடத்துல பாண்ட் ஆயிருக்கு. அது எப்படி பாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஸோ இங்க ஒரு எஸ் லைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஹைபிரிடைஸ்டு இது இருக்கும். ஸோ இன்னொரு கார்பன், இது ஒரு கார்பன், இன்னொரு கார்பன் இங்க இருக்கும். ஸோ இந்த 2 கார்பனுக்கும் இந்த sp3யும் கனெக்ட் ஆகுது. இது என்னது? sp3 பாண்ட். ஸோ நோ அட்டாமிக் ஆர்பிட்டல், s ஆர்பிட்டல், p எதுவுமே இப்போ கார்பன்ட்டே இல்லை. கார்பன்ட்டே என்ன இருக்கு? 4 sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் தான் இருக்கு. ஸோ அந்த sp3யும் தானே கம்பைன் ஆயிருக்கும். So sp3 has option A is the correct answer. நீங்க வந்து chemical bonding வந்து கொஞ்சம் பாருங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா புரியும். ஓகேமா? தேங்க்யூ.